ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம சரவணனும் மயிலும் ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. மாமா இப்போ கிட்ட பாப்பா பண்ணுறது, அம்மா கூட பேசுங்க அப்படின்னதும் மயிலோட அம்மாவும் இப்படியே பொண்ணு நடுத்தரவுக்கு கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சரவணனை அசிங்கப்படுத்தி பேசினதும் சரவணன் செம டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்ன ஆச்சு மாமா? உன் அம்மா கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல மயிலு. இங்கே பாரு, நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க விரும்பலை. 5000 போனால் போகட்டும், வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னதும் மயில் அடிச்சு ஆறாங்க. மாமா என்ன மாமா இப்படி பண்ணுறீங்க? நம்ம போனால் கண்டிப்பாக மாமாலாம் வருத்தப்படுவாங்க. இங்கே பாரு, நீ தெரிஞ்சா புக் பண்ண, இல்லை தெரியாம தானே புக் பண்ணேன். அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், வா போகலாம். இதுக்கப்புறமும் நான் உன்னை ரோட்டில் வச்சுட்டு நிற்க விரும்பலை அப்படின்னு கோவப்பட்டுட்டு சரவணன் மயிலை கூட்டிகிட்டு போனதும் மயில் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அந்த இடத்துல இந்த அம்மா கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன் இப்படிலாம் நடக்கும்னு, ஆனால் இவ கேட்காம இப்படி பண்ணிட்டாவே அப்படின்னு சொல்லி மயில் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா அன்னைக்கு நைட்டோட நைட்டாக நம்ம சரவணனும் மயிலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களை பார்த்து நம்ம பாண்டி எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. டேய் என்னடா இது, போய் ஒரு நாள் கூட ஆகையில், அதுவும் நைட்டே ஆகலை, அதுக்குள்ளே வந்துட்டீங்க, என்ன ஆச்சுடா? எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு? ஆமாம், அங்கே தங்குற இடத்துல எதுவும் பிரச்சனையா சொல்லுப்பா. மயில் என்ன ஆச்சுமா உங்கள் 2 பேருக்கிட்டே கேட்குறோம், சொல்லுங்க அப்படின்னு அழுக்காளா மாறி மாறி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம சரவணன், அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி காலில் விழ போகிறாங்க. டேய் என்னடா இது, இப்படி காலெல்லாம் விழ போகிற? ஆமாம், நீ என்ன தப்பு பண்ண, இப்படி காலில் விழுற அளவுக்கு சொல்லுடா அப்படின்னதும் உடனே சரவணன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாரும் அடிச்சு ஆறாங்க. பாத்தியா ராஜி, இப்படி ஒன்று நடக்கும்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும். அப்போ அந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், என்ன நடந்துக்கும், நாம பொறாமையில ஏதோ சும்மா புளியிட்டு இருக்கோன்னு மாமா நம்ம மேல பழி தூக்கி போட்டிருப்பாரு. இப்போ பாத்தியா மாமா மூக்குடைஞ்சு போய் நிற்காரு. இந்த அவமானம் இவருக்கு தேவையா? 300 ரூபாய்க்கு அந்த ஆட்டம் போட்டாரு, இப்போ 5000, அதுவும் சும்மா இல்லை 5000 போயிருக்கு. அங்கால ட்ரெயின் காசு, இங்கால டீசல் காசு, என்னெல்லாம் சொல்ல போறாரோ தெரியல அப்படின்னு நம்ம மயில மீனும் நம்ம மீனு ராஜியும் பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா என்ன ஆனது, அதான் நம்ம அன்னிக்கிட்ட கேட்டோம்ல, நல்லா பாருங்க இந்த ரூமுக்கு 5000 ஆனு. ஆமாம், அதை தான் அவளும் பார்த்தா. அப்போது அதெல்லாம் அட்வான்ஸ் 5000 தான் போட்டுச்சுன்னு சொன்னா அப்படின்னதோ, சேச்சே அப்படிலாம் ஏமாட்டு பண்ண மாட்டாங்கன்னு. அப்படின்னா அதில் ரிவ்யூலாம் போட்டிருக்கே, நல்ல ஹோட்டல் அதுன்னு, அதெல்லாம் படித்து பார்த்துட்டு தானே அண்ணி புக் பண்ணாங்க. அப்படி பார்த்தா அது என்ன ஏமாத்தியா போட்டது இல்லையே அப்படின்னதும் நம்ம பாண்டியன் என்ன பண்ணுறேன்னு புரியாமல் உட்கார்ந்துடுறாங்க. அப்போ சரவணம் அடி போட்டு உட்காந்து, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, உண்மையிலேயே மயில தான் கவனிக்காம விட்டுருக்காண்டு, நாமளும் கவனிக்காம விட்டுருக்க கூடாது, அது என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஏதோ தெரியத்தனமா நடந்துருச்சு அப்படின்னதும் உடனே நம்ம சார் பாண்டியன் இங்க பாரு, நீ எப்பவுமே நல்லா ஒழுங்காத்தான் நடந்துப்படி எனக்கு தெரியும். ஏமா மயிலு, உன்னை நல்ல புத்திசாலி பொண்ணு, படிச்ச பொண்ணு, எல்லாத்தையும் அனுசரிச்சு பொறிச்சு நடந்துப்பட்டு பார்த்தா, ஆனா இது நீ பண்ண காரியம் முட்டாளை விட கேவலமா இருக்குமா? நீ இப்படி நடந்து பண்ணி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா, அது என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு போதிச்சு பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறியா? மன்னிப்பு ஏமா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? 5000 அது கூட போச்சு, பரவாயில்லை, இப்போ அதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்கலையேம்மா, உண்மையில வச்சிருந்த நம்பிக்கையே இல்லாம பண்ணிட்டேமா மயிலு அப்படின்னு பாண்டியன் சொன்னதும் இந்த பக்கம் நம்ம செந்தில் என்னப்பா இவ்வளவுதான் பேச்சா? இதே தப்ப நானோ இல்லை என் பொண்டாட்டி மீனுவோ பண்ணிருக்க, நீங்க என்னப்பா என்னெல்லாம் பேச்சுப்பா பேசிருப்பீங்க? ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு 3 கோடியை செலவு பண்ண மாதிரி அவ்வளோ கதை கதைச்சிங்க, இன்னைக்கு 5000 போயிருக்குப்பா. அதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமான விஷயம். இப்படி படிப்பு சம்பந்தமா வேலை சம்பந்தமா படிக்கிறதுக்கு ஒரு இங்கிலீஷ் பேப்பர் 300 ரூபாய்க்கு கேட்டா அது உங்களுக்கு பெரிய விஷயம் ஆச்சுல அப்படின்னு செந்தில் கேட்டது. இங்க பாருடி, ஏற்கனவே நான் கடுப்பில் இருக்கேன், உன் பிள்ளைய வாய முடிட்டு சும்மா இருக்க சொல்லு அப்படின்னு நம்ம பாண்டியன் கோமதி கிட்ட சொன்னது. டேய் எதை கொண்டு எதோடடா முடிச்சு போடுற, கொஞ்சம் அமைதியா இருடா. ஏமா மயிலு, என்னமா நீ நாங்க பாட்டு கல்வி கற்றுருக்க, இப்படி அமைதியா இருந்துட்டு இருக்க? இங்க பாருமா, அதுல அட்வான்ஸ் தான் 5000 போட்டிருக்காங்க, அப்பனா உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதா என்ன அப்படின்னு கோமதி கேட்டதும் மயில் அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு சரவணா, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு உள்ள போயிடு, என் கண் முன்னாடி நிக்க வேணான்னு சொல்லு அப்படின்னதும் சரவணன் மயிலை கூட்டிட்டு உள்ள போனதும் மயில் அழுதுட்டு இருக்காங்க. மாமா எல்லாம் தெரியாதனமா தானே நடந்துச்சு, நான் என்ன மாமா பண்ணேன், மாமா என்னன்னா இப்படி திட்டிட்டு இருக்காரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா அப்படின்னதும் சரி விடு மயில், என்ன பண்றது, நடந்து போச்சு, பாவம் அப்பா உழைக்கிறது அவருக்கு தானே தெரியும். 5000 மயில் அது சாதாரண காசு கிடையாது, நம்மள ஆக்களுக்கெல்லாம் அது பெரிய காசு அப்படின்னதும்
மயில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மயிலோட அம்மா ஃபோன் போட்டு, என்னடி மாப்பிள்ளை பே பண்ணிட்டாரு போல இருக்கே, என்ன 2 பேரும் எச்சி பண்ணுறீங்களா? அம்மா நீ மட்டும் என் கையில் கடிச்சேன்னு வச்சுக்கிய, அங்கேயே உன்னை கடிச்சு கொதிடுவான் அப்படின்னு சொன்னதும் மயிலோட அம்மா அதிர்ச்சி ஆறாங்க. என்னடி இது இப்படி திட்டிட்டு இருக்க, இங்கே பாரு என்னால் தானே மாப்பிள்ளை உனக்கு காசெல்லாம் கட்டினாரு அப்படின்னதும் கிழிச்சாரு. நான் இப்போ எங்கே இருக்க தெரியுமா? என் மாமனார் வீட்டில் தான் இருக்காம்மா. ஹனிமூனும் போச்சு, எல்லாமே போச்சுமா, எல்லாம் உன்னால தான். நான் உன்கிட்ட சொன்ன போவே நீ எனக்கு காசு போட்டிருக்க, இன்னொரு நான் அவரை என் கைக்குள்ளே போட்டுட்டு சந்தோஷமா இருந்துப்பா. ஆனால் நீ நான் ஒரேடியா வாழ்க்கையை கெடுத்துட்டேம்மா. மாமா என்னை எப்படிலாம் திட்டினாரு தெரியுமா? என் மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிட்டான். இனி எனக்கு இந்த வீட்டில் எந்த ஒரு மரியாதையும் கிடைக்காது. அதை ராஜமீனாவுக்கு எப்படி மாமா இடம் கொடுத்துருக்காரோ அதே இடம் தான் எனக்கும் கிடைக்க போதும். வேமா ஃபோனை அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு மயில் வந்து ஃபோனை வச்சதும் மயிலோட அம்மா வந்து செம அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இவன் இந்த மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டாரு, இதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையோட காலையா நேரா நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன சம்மதி இது இப்படி பண்ணிட்டாரு மாப்பிள்ளை, நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல சம்மதி. பாவம் சின்ன சிரிச்சுங்க ஏதோ தெரியத்தனமா பண்ணிட்டுன்னு நீங்க அவங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் காசை போட்டு மறுபடியும் அங்க இருந்தீங்க நல்லபடியா தங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னதும் இந்த பக்கம் கோமதி எங்க நடந்தது தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க, அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துதான் விஷயத்தையே சொன்னாங்க, நீங்க என்னன்னா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க பார்த்து பேசுங்க அப்படின்னு நம்ம கோமதி வந்து சொன்னதும் என்ன சம்மந்தி இதுக்கப்புறமும் பார்த்து பேசுறதுக்கு என்ன இருக்கு, பாவம் சின்ன சிறுசுக அதுங்க எவ்வளவு ஏமாற்றத்தோட வந்திருக்கும் அப்படின்னதும் இங்க பாருங்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, 20,000ங்கிறது உங்களுக்கு சின்ன காசா? என் அப்பா ஒரு 1000 ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? உங்க பொண்ணு பண்ண தப்பால அங்கால 5,000 வேஸ்டா போயிடுச்சு, புரியாம பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு நம்ம சரவணன் வந்து சத்தம் போட்டது. என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க, இங்க பாருங்க இப்போ நீங்க 20,000 பாக்குறீங்க, ஆனா கொடுத்த 5,000 வேஸ்ட் ஆயிடுச்சு, அதை வந்து யோசிக்க மாட்டீங்களா? இங்க பாருங்க போனா போகட்டும், அதுக்காக 20,000 முட்டல்தனமா மறுபடியும் நாங்க தூக்கி கொடுக்க விரும்பல. இங்க பாரு மயிலு, உனக்கு ஹனிமூன் தானே போகணும், நம்ம ஊருக்குள்ளேயே இறங்கியாச்சு நம்ம போயிட்டு வந்திருக்கலாம், இனிமேல் ஹனிமூனுங்கிற பேச்சுக்கு இந்த வீட்டுல இடம் இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு சரவணன் வந்து கோமா போனதும் சமதி என்ன சமதி அப்படின்னதும் இங்க பாருங்க சமதி நான் இப்போதைக்கு யார்கிட்டே பேசுற மூடல இல்ல அப்படின்னுட்டு பாண்டியனு கோமா அங்கிருந்து போனதும் நம்ம மயில் வந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னடி இது இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்க யார்கிட்டயாச்சும் கடனை வாங்கியாச்சும் உங்க 2 பேரையும் ஹனிமூன் அனுப்பியிருப்பேன். இப்போ எப்படி மாப்பிள்ளைய உன் கைக்குள்ள போட்டுப்ப, கடைசியில மாப்பிள்ளை உன்னை விட்டு விலகித்தானே போறாரு. இங்க பாருமா உன்னை பார்க்க எனக்கு அப்படி கோவம் பத்திட்டு வருது, நீ இப்போ இங்க இருந்து கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் நம்ம மயிலோட அம்மா வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம செந்தில் வந்து ரொம்பவே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து பார்த்து மீனுவுக்கு அதிர்ச்சி ஆகுது. எனக்கு படிக்கிறீங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னது. பின்ன என் பொண்டாட்டிக்கு ஒரு சிறந்த மாப்பிள்ளையா நிரூபிச்சு காட்டுவேன்னு என் மாமா கிட்ட சவால் விட்டுருக்கேன், அந்த சவாலில் ஜெயிக்க வேணாமா என்ன, அதான் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னதும் இல்லைங்க இது ரொம்ப ஓவர் தான், இங்கே பாருங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, கஷ்டமா இருக்கா அப்படின்னதும் ஏமா இங்கே பாரு மீனு இப்போ தானே படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அப்படி இருக்கும்போது கஷ்டமானு கேட்டேன்னா என்னத்த சொல்றது, படிச்சு முடிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னதும் உடனே மீனு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப செந்தில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனு செந்தில பார்த்தபடியே ரொம்ப அசந்து தூங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா செந்தில் வந்து விடிய படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மீனு வந்து எழுந்திருக்கிறாங்க. பார்த்தா டைம் வந்து 4 மணி. அப்போ செந்தில பாக்குறாங்க. பார்த்தா செந்தில் அப்ப கூட படிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ டைம் வந்து 4 ஆச்சு, என்ன இவர் இப்பவும் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னுட்டு என்னங்க இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பனா நீங்க இன்னும் தூங்கவே இல்லையா அப்படின்னு கேட்டது. எப்படி மீனு தூக்கம் வரும், அதான் படிச்சு கவர்மெண்ட் மேல எடுக்கணுமே, அதான் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னதும் உடனே மீனு வந்து செந்தில ஹக் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. என்னங்க இது என்னால தூக்கம் எல்லாம் விட்டு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இங்க பாருங்க அதெல்லாம் வேணாம், நீங்க விடிய காலையில வேலைக்கு போக வேணாமா, படுத்து தூங்குங்க அப்படின்னதும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு மயில முடிச்சது தூக்குறேன் அப்படின்னதும் இங்க பாருங்க இப்போ நீங்க என் பேச்சை கேட்க போறீங்களா இல்லையா, இப்படிலாம் கஷ்டப்பட்டு படிச்சுதான் ஒர்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ப்ளீஸ் நீங்க எனக்காக தூங்குங்க அப்படின்னதும் செந்தில் வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. செந்தில் நினைச்சு மீனா ரொம்ப வருத்தப்படுவாங்க.